தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே மடதாக்கள்ளி பகுதியில் நரசிம்ம பெருமாள் என்ற மலை உள்ளது. இந்த மலையில் தனியார் கல்குவாரி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குவாரியை அதிமுகவை சேர்ந்த ரத்தினவேல் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த குவாரியை சுற்றி 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த கல்குவாரியில் வெடிசத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளால் அப்பகுதி மக்கள் பாதித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அரசின் விதிகளை மீறி 24 மணி நேரமும் பாறைகளை வெட்டி லாரிகளில் கொண்டு சென்று வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதற்கு போலீஸ் மற்றும் அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுக்களை எழுப்பியுள்ளனர். தற்போது கல்குவாரியில் டெண்டர் காலம் முடிந்தும் அரசு அனுமதி என்று கூறிக்கொண்டு பாறைகளை வெட்டி எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாப்பிரெட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி கல்குவாரி நடத்தும் இடத்தினை ஆய்வு செய்தார். அங்கு வந்த ரத்தினகுமாரின் வாகனத்தை மறித்த பொதுமக்கள் உள்ளே விட அனுமதி மறுத்தனர். மேலும் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்துவிட்டு ஊரை காலி செய்து கிளம்பி விடுவோம் என பொதுமக்கள் அனைவரும் எச்சரித்துள்ளனர். அங்கு வந்த அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.